ஹாய் ஹலோ பிரைஸ் லார்ட். கல்கத்தா பகுதியிலே மிஷனரியாக வில்லியம் கேரி அவர்கள் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது அவரது 5 வயது மகன் கொடிய வியாதினால மரித்து போனார் அப்படின்னு நம்ம பார்த்தோங்க. அந்த குழந்தைய அடக்கம் பண்ணுவதிலே பெரிய சிக்கல் இருந்தது. அதை பற்றி நம்ம வசனத்தை படிச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம். வாங்க வசனத்துக்குள்ள போலாம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். 1 பேதுரு 2:24. பயப்படாதீங்க, படிக்கலாம் வாங்க. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு. சொல்லுங்க, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு. வெரி குட். அடுத்தது, அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். ஓகேங்களா? கடைசி பகுதி, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சொல்லுங்க, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சேர்த்து சொல்லாங்களா? நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். 1 பேதுரு 2:24. ஆமாங்க, நம்மளுடைய எல்லா பாவங்களையும் அவர் சிலுவையிலே ஆணி அடித்து நமக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்துட்டாரு. இந்த நிச்சயத்தை நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ளணும். ஓகே, வில்லியம் கேரி அவர்கள் தனது மகனை அடக்கம் பண்ணுவதில் ரொம்ப சிரமப்பட்டாருங்க. ஜாதி பிரச்சனையின் காரணமாக அடக்கம் பண்ணுவதற்கு இடம் கொடுக்கப்படலை, யாரும் உதவிக்கு வரல. அவரே அவருடைய குழந்தைய அடக்கம் பண்ணுவதற்கு குழி வெட்டினார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதை கேள்விப்படும் பொழுது நிஜமாவே இருதயம் ரொம்ப கனமா இருக்குதுங்க. ஒரு மிஷனரி எப்படியெல்லாம் பாடுபட்டு ஆண்டவருக்காக நிலைத்து நின்றார் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது நிச்சயமா நாமெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தோணுதுங்க. அப்படிப்பட்ட அர்ப்பணிப்புள்ள மிஷனரிமார்களை நாம போற்றுவதோடு நின்று விடாதபடி அவங்க போன வழியில நாமளும் போய் ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பணுங்க. முன் வைத்ததை பின் வைக்காம, பின்னோக்கி பார்க்காம முன்னோக்கி சென்ற வில்லியம் கேரி அவர்களை நாமும் பின்பற்றுவோம். நாளைக்கு இன்னொரு வசனத்தோட உங்களை நான் பார்க்கிறேன். பாய் பாய். வேதமின் மன மகிழ்ச்சி.